பைரவானி ஒரு படம் எடுத்தார் வெங்கட்ராம ரெட்டினா, அவங்க இந்த தாமிரபரணிலாம் பண்ணி கொடுத்தோம், அவங்க வீரம்லாம் படம் எடுத்தவங்க. பைரவா பெரிய பிளாப். அப்புறம் பார்க்கலாம் அவர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. விஜய் சந்திக்கவே இல்லை. மன உளைச்சல் வரும்ல சார், அவர்லாம் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே செத்து போயிட்டார். அவர் பார்க்க கூட போகலங்கிறாங்க. இவர் எவன் இல்லாம போய் பார்க்க போறாரு. எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் ஒன்ன வச்சு படம் எடுத்தவர். கீர்த்தி சுரேஷ் எல்லாம் அதுல தான் லிங்க் ஆகுது பைரவா படத்துல. அதே மாதிரி இந்த காவலன் படம் எடுத்த ப்ரொடியூசர் சும்மா சந்திக்காக பார்ப்பாங்களா செய்வாங்களா, எங்க அம்மா அந்த ஹஸ்பண்ட் பாவம் ஒரு கஷ்டப்பட்ட விவசாய குடும்பம் நல்லா வளர்ந்து வந்தவங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்தாங்க பிரியமானவளை பட ப்ரொடியூசர். டி நகர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்து அந்த படத்துல நிறைய சிக்கல்களும் சண்டை சச்சரவுகளும் வந்ததுனால அவங்க பையன் ஒரே பையன், அந்த பையனும் பொண்டாட்டிலாம் பிரியிறாங்க. போக்கிரின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பெரிய கிட்டு தான். ஆனா அந்த படம் ப்ரொடியூசர் இருக்காரா இன்னைக்கு ரமேஷ் பாபடி ஒருத்தர் பெரிய பையன் தான் சார். எல்லாமே ஒரு தரித்திரி இதுக்குள்ள மாற்ற மாதிரியே மாட்டுவாங்க சார். தமிழன் ஒரு படம் எடுத்தார். எனக்கு ரொம்ப கடன் இருக்குன்னு சொல்லி வந்தாரு. திரும்பவும் கடனாகி தூக்கில தொங்குறார். ஜிவி வெங்கடேஸ்வரன் ஒரு பெரிய ஆள், மணிரத்னத்துக்கு பிரதர், தூக்கில தொங்குறார் சார் கடனாளியாகி. அதுக்காக இல்ல, அந்த அவர் படம் பண்ண பிறகு கடைசி படம் அதுதான் தமிழன். நண்பன் படம் எடுத்தாங்க. அதுல அவங்களுக்கு எல்லாரும் லாபம் பெரிய படம். நாங்க நண்பன் படத்துல அந்த அவர் யாரு, அவர் காலையும் கையும் கட்டிட்டு ஆத்துல கோதாவரி ஆத்துல விழுந்து சாகுறாரு. அப்பச்சன் ஒருத்தர், அழகிய தமிழ் மகன். இந்த கதையை நீங்க இந்த படம் தான் பண்ணணும்னு சொல்லி அவரு கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு. அவரு கொடுங்க மாதிரி இவரு கொடுங்க, அங்க கொடுங்க இங்க கொடுங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுத்தவர். கடைசியில் பார்த்தா அழகிய தமிழ் மகன் ஒன்று கொடுத்து அவர் அட்டர் பிளாப், பெரிய லாஸ். அதோட போனவர் தான். வாழ்க்கையை படமே வேண்டான்னு மனநிலையில இருக்கிறார். அதே மாதிரி ஆஸ்கர் ரவி, இந்த படம் தான் என் வாழ்க்கையில போச்சு. வேலாயுதம் படத்தினால அவ்வளவு செலவு பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சிரமத்தை தந்து. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ராமநாதன் என்ன பேரும் புகழோட எவ்வளவு படம் எடுத்தார். 100 படங்கள் தாண்டி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பெரிய தேனன்றால் கம்பெனி, நிறைய வெற்றி படங்கள். பாருங்க கடைசியில் அவர் ஒரு படம் பண்ணாரு, மர்சலா ஏதோடு நினைக்கிறேன். அவர் கடைசி படமா தான் கடனாளியாவே இன்னைக்கு தலைமுறைவா இருக்கிறாரு நீ சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு. அந்த படம் தான் அவருக்கு கடைசி. வாரிசு படம் எடுத்தவர் எனக்கு வாழ்க்கையில, நான் என் வாழ்க்கையில இப்படி ஒரு இதே பார்க்க முடியல, என் பெரிய மன உளைச்சல், தமிழ்நாடு பக்கமே வர மாட்டேன்னு அவர் தில்ராஜ். அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் படம் எடுத்தார், மாஸ்டர்னு ஒரு படம், சேவியர் பிரிட்டோ. அரௌண்ட் எனக்கு 90 crores லாஸ் அப்படின்னாரு. லாஸ் ஆகும்போது மன உளைச்சல் எப்படி இருக்கும்? கோடீஸ்வரனால இருப்பாங்க. இப்ப ஏஜிஎஸ் மாதிரி உள்ளவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கத்தி படம் கூட லாஸ்ன்னு சொன்னார். தீ வில்லு எல்லாம் அந்த லைக்கா இருக்கு இல்லையா, அவங்க எடுத்தாங்க. அந்த படமும் அவங்களுக்கு லாஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு படம் எடுத்த உடனே எல்லாரும் என்னன்னா காமத்தேனு அள்ளிட்டு போயிருவாங்க, விஜய் வச்சு பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் கிடையாதுங்கிற அந்த மறுபக்கத்தையும் நான் சொல்றேன். டார்க் சைடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை தெரிஞ்ச பிறகும் நீங்க எங்கேயும் விழுந்துடாதீங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதாவது ஒரு படம் பண்ண பிறகு சொல்லணும், நாங்க செல்வ செழிப்பா இருக்கோம், நிறைய வீடு வாங்கணும், எஸ்டேட் வாங்கணும், அதை வாங்கணும், இது வாங்கணும் சொல்லுவாங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் படங்கள் பண்ணும்போது, சிவாஜி படங்கள் பண்ணும்போது அப்படி சொல்லுவாங்க, ரஜினி படங்கள் எல்லாம் அப்படி சொல்லுவாங்களா. ஆனா நான் பார்த்த அளவுல கொஞ்சம் படங்கள் ஓடி இருக்குது. ஆனால் யாரும் பெரிய அளவுல விஜய் வச்சு படம் எடுத்து அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அவர் பண்ண படத்துல இப்படி வீடு வாங்கியிருக்காங்க, எது வாங்கியிருக்காங்க, அந்த குடும்பம் இப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல, நானே அதுக்கு நியூஸ் அவருக்காக கொடுத்து அதுக்காக தான் இப்ப மன வேதனையில தான் நம்ம இப்ப சொல்றோம். நானே மாட்டினங்கிற முறையில நானே பார்த்தது. யார் வேணாலும் என்கிட்ட வந்து விசாரணைக்கு உங்களுக்கே அது நடந்துருச்சு.